அக்கா அக்கா பால கொடுங்க அக்கா, தெரியாம அடிச்சிட்டோம். பால் வேணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யணும். செய்வீங்களா? செய்வோம். சீக்கிரமா வரீங்க. டேய், கதவை திறந்து யாருன்னு பாருடா. அம்மே இல்லே. ஓ தமிழா? ஆமா. சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு போய் சொல்லு. சரி அக்கா, சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களை என் மம்மின்னு தப்பா நினைச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவரை வச்சு டைம் பாஸ் பண்ணலாம். நான் சொல்ற மாதிரி செய். இங்க வா. சரி சரி. போ. மம்மி உங்களை உள்ள வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. லைனை பார்த்தா கேப் கொடுத்த மாதிரி தெரியல. டேய், ஒப்பனுக்கு என்னதாண்டா வேலை? நீங்க சொல்லாமே தெரியுது அந்த ஆளுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு. ஐயோ, இருக்கிறது பத்தாதுன்னு அண்டர் ப்ரொடக்ஷனா? என்ன சார் பண்றது? எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறாரு. சரி சரி, உங்க விஷயத்துக்கு நான் எப்படி தலையிட முடியும்? நான் வந்த வேலையை பாக்குறேன். உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா? சிவா. உங்க பேரு? நந்தினி. டேய், பசங்க ஆர்டரா பேர் சொல்லுங்க. ஹரிஷ், ரமேஷ், சுரேஷ், செல்லா. சொல்லானா? சார் அவன் பேர் தனுஷ் சார். சிவாவா? ஆமா. ஏன்? இல்ல, ஆள் சிறுசா இருக்கீங்க, குடும்பம் பெருசா இருக்கு. அதுக்கு ஆளா முக்கியம்? என்ன இந்த ஆளு சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? ஓ, இதான் என் எனர்ஜி ரகசியமா? நம்ம குருநாதர் பல ஜெனரேஷனுக்கு பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்காரு. தம்பி, கையை கொஞ்சம் தூக்கு. கைக்கு உர போறது முக்கியம் இல்ல, புரியுதா? ஒரு டைப்பா நான் முகத்தை வச்சே முடிவு பண்ண முடியலையே. என்னது இது? போங்கடா. உன் விளையாட்டுக்கு அளவே இல்லாம போச்சு. பொடி நீயும் வெங்காயமும் ஆளப்பாடு. ஓ, இதுக்கு தான் அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு போனானா? என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எதுக்கு நீ இப்படி விளையாட்டுத்தனம் பண்ற? சும்மா. டேய், அப்புறம் என்னடா ஆச்சு? காலையில எந்த காரணமும் சொல்லாம கிளம்பிட்டு இருந்தா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது 10 நாள் என் கூட தங்க வந்ததே நான் நல்லவனா கெட்டவனான்னு செக் பண்ணதான். அந்த செகண்டே வெறுத்து போச்சுடா. ஒவ்வொரு செகண்டும் பொய்யா நடிச்சிட்டு இருந்தவள எப்படா நம்புறது? அதான் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு திட்டி அனுப்பிட்டேன். அவ பண்ணது தப்புன்னு அவளுக்கே தெரியும். லவ்வுக்கே அர்த்தம் தெரியாம தான் பல பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது நம்பிக்கை. எந்த சூழ்நிலையும் நம்ம லவ் பண்றவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அதான உண்மையான லவ். எவடா அப்படி உண்மையா இருக்கா? அப்புறம் என்ன, வா சார் கட்டி போலாம். ஏய், ஆமாடா பாலாஜி, நம்ம சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஏன் ட்ரீட்ரா? ஏன்பா, நான் ஏசி பார்னா தான் வருவேன். ஆமா, குடிக்கிறது ஓசி, இது உனக்கு ஏசியா? மூட்டு வாயா? கடையை தானே, வாயும் சேர்த்து. படுத்துறானே. பைக்கு
இது என்ன கீ கூட ஒரு பேப்பர் இருக்கு. 3rd கிராஸ் ஸ்ட்ரீட்ல உங்க பைக் இருக்கு, போய் எடுத்துக்கங்க. ஏய் நித்ரா நித்ரா, பாத்து போடா. நீ ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர்றா. என்ன சார் தெரிஞ்சுச்சா? செம்ம டைட்டு போல. நம்ம மட்டும் என்னது அதுக்குள்ள நாடிடுச்சா? நான் தான் உன்னை வீட்டாண்ட கூட்டு வந்து விட்டேன். தேங்க்ஸ்ண்ணே. நல்ல பொண்ணு பாது, கழுவி உன்னை தொடச்சு அதான் ஏற்றி அனுப்பிச்சிச்சு. உன் லவரா? இல்லையே, யாருன்னு அந்த பொண்ணு? என்னண்ட கேட்டா நான் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுல நினைச்சேன். தெரியலண்ணே. அப்போ அது கண்டிப்பா சமூக சேவையாக தான் இருக்கணும். அந்த பொண்ணை பார்த்தா நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கண்ணே. கண்டிப்பா வரட்டா. ஆனால் காலையில் மீட் பண்ணலாமா? கிளாஸ் ஓவர். ஓகே சார். சார், உங்க சன்னை கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ண சொல்றீங்களா? சிவா, பா. இந்த பொண்ணை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணி வாடா. ஓகேப்பா. இந்த ஆளே அவன்கிட்ட கொடுத்து விடுறான் பாரு. அவனுக்கு செட் ஆயிடுச்சு. என்ன நீங்களே அவனை கெடுத்துருவீங்க போல. இவன மாதிரி நினச்சிட்டியா? அவன் என் பையன்டி, எந்த தப்பும் பண்ண மாட்டான். ஏண்டவா வழக்கம் போது தொழில் நல்லா நடக்கணும். ம் வேண்டாம் எங்கே வச்சேன் இங்கே இருக்கா? பாலாஜி சார் வாங்க. என்ன சார்? சைலன்சர்ல சவுண்ட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைங்க. அப்படியா பாஸ்? ஓகே இன்னும் கொஞ்சம் குறைங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் குறைங்க. யோ இது மேலே குறைக்க முடியாதுயா. சார், என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. என்னையா உன் நிலைமை? நடு ராத்திரில யாருக்கும் தெரியாம நான் செட்டப் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். சவுண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா நான் சேஃப்டியா போயிட்டு வந்துருவேன்ல. அதுக்கு நீ நடந்தாயா போயிட்டு வரணும்? கால் ஆணி பா. இந்த பார், இந்த கால் ஆணி உட்கார இடத்துல மூலம் எதுவாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க. அப்படிலாம் சொல்லாத. என்கிட்டயே வா. சார், நான் எவ்வளவு படம் வேணாலும் தரேன், இன்னும் கொஞ்சம் குறைங்களேன். அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே. இன்னும் கொஞ்சம். ஓகே. இந்தாங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் சார். ஆமா உங்க சட்டை பேர் என்ன சார்? யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களே, தேன்மொழி. சைலன்சர் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு மூஞ்சிக்கு ஒரு செட்டப்பு. ஹலோ, ஒரு நிமிஷம். ஸ்டாண்ட். தேங்க்ஸ். ஓ, நீங்களா? சாரி, உங்க ஃபோன் நம்பர் தெரியாததுனால ஹெல்மெட்டை கொடுக்க முடியல. இட்ஸ் ஓகேங்க. உங்க கோல்ட் ஃபிஷ்லாம் எப்படி இருக்கு? ஓகே. ஓகே. நிறுத்து, லைசன்ஸ் எடு. ஏடியா நீ போலாம். லைசன்ஸ் எடுமா, விடுமா. தெரியலையா? நல்லா பாருங்க சார். நல்லா தான் பாக்குறேன். சார் குடிங்க, டஸ்டா இருக்கும், நான் தொடச்சு தரேன். இப்ப பாருங்க. சின்ன வயசுல இருக்கிறா? சரி சரி போ சரி. போமா. பெரிய வீட்டுக்கு சரியா போச்சு, சின்ன வீட்டுக்கு என்ன சேர்த்து தெரியலையா? லைசன்ஸ்ல என்ன பிரச்சனை? அது 5 இயர்ஸ் பேக் எடுத்தது, அதுல வேற மாதிரி இருப்பேன். காஃபி சாப்பிடலாமா? டேயா வழுக்க, இதுல ஸ்பேர் பார்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் இருக்கு. கரெக்டா வாங்கிக்க, அதுக்கான பில்லையும் வாங்கிக்க. இந்தா பணம் பத்திரம். எக்ஸ்ட்ரா பில்ல போட்டு ஒரு குவார்டரை கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஏய் நீ என்ன யோசிக்கிறேன்னு நல்லா தெரியும். உங்ககிட்ட வேலை செய்யும்போது நானும் அதான் யோசனை பண்ணேன். அதில் ஆட்டையப்படாத. இந்தா சரக்குக்கு தனியா. அப்புறம் இந்த வண்டி மைலேஜ் கம்மியாக தான் போகுது, அதனால பெட்ரோல் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பாதி பெட்ரோல் பிடிச்சி இந்த டப்பால வச்சிருக்கிறேன். வண்டி ஒரு நின்றுச்சுன்னா மைலேஜ் செக் பண்ணிட்டு இந்த பெட்ரோல் ஊத்து. சரிப்பா. ஏய் அடா சிவா, டீ சாப்பிடுறியா? சொல்றா. உன்னை கேட்டேன். போயா, போ போ. சாப்பிடுறியான உடனே ஸ்டாண்ட போட்டுருது. பாத்தியா? மெதுவா மெதுவாக தான் வருவேன். தெரியுமா எனக்கு. சிவா இவனெல்லாம் வச்சு மாரடிக்கிறேன் பாரு நானு. உட்காரு உட்காரு. என்னடா புதுசா ஒரு ஃபிகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? லவ்ஸா? லவ்ஸா? டேய் ஃப்ரெண்ட்ரா. ஃப்ரெண்டா? டேய் உன்ன மாதிரி படிச்சவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் சொல்லி எல்லா வேலையும் முடிச்சிருக்கடா.
நம்புடா சத்தியமா ஃப்ரெண்டு. நம்பிட்டேன். இதை வந்துருச்சுல்ல. ஹாய். ஹாய் சிவா, எப்படி இருக்க? ம். வண்டி சர்வீஸ் பண்ணணும். நாளைக்கு தான் கிடைக்கும், பரவாயில்லையா? டேய் ஒரு நிமிஷம் இருடா. இந்த மெக்கானிக் செட்டுக்கு நான் தான் ஓனர். நீயா காதல் படத்த மாதிரி ஏதாவது கமிட் பண்ணாத. அந்த படத்துல கிளைமேக்ஸ் பார்த்தல? அண்ணே டீனே. ஆடா செல்லாம். வாய் ஃப்ரீயா இருந்தா உனக்கு பிடிக்காத. அண்ணே பேலன்ஸ் நிறைய இருக்குண்ணே. பேலன்ஸ் இருந்தா இதுல ஊத்திட்டு வர வேண்டியதுதானடா. பேலன்ஸ் பணம் கொடுக்கணுண்ணே. மானத்தை வாங்காதடா, தரேன். டீ சாப்பிட்றீங்களா? இந்த மாதிரி கடையிலலாம் சாப்பிட மாட்டீங்களா? யார் சொன்னது? இங்க வா. ஒரு டீ, அரை பாக்கெட் கிங்ஸ். சரிக்கா. கிங்ஸ் தானே அடிப்ப? அப்படியே கோல்ட் பிளாக் பில்ட் சொன்னீங்கன்னா அதையும் வாங்கிட்டு வந்துரு. சரி நான் பேலன்ஸ் எதுலயே கழிச்சுக்கிறேனே. நீங்க டிப்ஸ் வச்சு அப்படியே சரி சேவ் சரி பண்ணிடுங்க. உன்ன. சரி சிவா, நான் கிளம்புறேன். நம்ம என்ன ட்ராப் பண்ணவா? வேண்டாம், உன் ஒர்க் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். எது ஒர்க்கா? வேலை வெட்டினா சும்மா தான் உட்காந்துருக்கான். குட்டி மாமா அவனை. ஏய் என்னது போடா டே. பையனுடைய ரியாக்ஷனை பார்த்தா லவ் பண்ண ஆரம்பிச்சா போல் இருக்கு. இதே வாய் தான் சொல்லிச்சு பொண்ணுங்களை பார்த்தா வெறுப்பா இருக்குன்னு. கொடுமா 50 ரூபாய் எத்தனை வாட்டி தான் இருந்தது பூரா செல்லாத மாட்டாங்க. தெரியாத பொண்ணுன்னு சொன்னா ஜோடி போட்டு சுத்திட்டு இருக்கேன். இதையும் வித்துருக்கலாம். சரி அடையாளத்துக்கு 2 வேணும்ல. ஏண்டா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறேன்னு போனவன் இப்படி என் வண்டியை ஸ்பேரா கொண்டாந்து போட்டிருக்கிய. அப்படி என்னதான் பண்ணப்ப? நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. வழக்கம் போல ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு குவார்டர் பாட்டில வாங்கி வண்டிக்குள்ள வச்சேன். வண்டி பாதியில பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு. அட நீ என்னப்பா குவார்டர் பாட்டில போயா பெட்ரோல் ஊத்தி வைப்ப? நான் பெட்ரோல் நினைச்சு சரக்கை கொண்டு போய் டேங்குக்குள்ள ஊத்திட்டு சரக்கு நினைச்சு பெட்ரோல வாங்கி வச்சுட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுதான் தெரியும். நேரா போய் ஒரு லாரியில அடிச்சுதான் நின்னுச்சு. அதுவும் ஊறுகாய் லாரி. அதுல ஒரு அதிசயம் பாத்தியாப்பா? என்ன? பைக்குக்கு சரக்கு ஊத்துனா அது கூட ஊறுகாய் கேக்குது. ஆமா பெட்ரோல் குடிச்ச உனக்கு ஒண்ணும் ஆகலையா? இப்ப வைக்கிற சரக்கை விட பெட்ரோல் நல்ல கிக்கா இருக்கு. ஏன்பா நியூமராலஜி படி நம்பர் வாங்கினியா? நம்பருக்கு மட்டும் எந்த டேமேஜ் இல்லப்பா. அநியாயமா போச்சே. சரி பரவாயில்ல விடு. தெரியாம தானே பண்ண. வண்டியை சரி பண்ணிடுவோம். அட நான் சரக்க சொன்னப்பா. கொஞ்சம் எந்திரிச்சு சட்டை மூடு. நான் வண்டி சர்வீஸ் பண்ணணும். இன்னைக்கு கடை லீவு. எனக்கு சரக்கு தனியா வாங்கி வச்சிருக்கியா? ஆமா ராஜா, சட்டை மூடு. இன்னைக்கு ஆயுத பூஜை தாண்டி உனக்கு. எங்க அந்த பெரிய ஸ்பேனர்? ஏண்டா என் வண்டி அடிச்சது இல்லாம அடிப்பா. இந்த வயதான குடிச்சது. இந்த வயதான குடிச்சது. அதே கலர்ல வேற வண்டி வாங்கிட்டோம். இது மைலேஜ் என்ன கொடுக்க போதோ எது கொடுக்க போதோ பாப்போம். சிவா இங்க. 2 நாளா இங்க வரலையாமா? நான் ஃபோன் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். என்ன ப்ராப்ளம்? எனக்கு எப்படிமா தெரியும்? சிவா வந்தா நான் தேடினதை சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. கண்டிப்பா சொல்லுவீங்கல்ல? நிச்சயமா சொல்றேம்மா. டேய் பாவண்டா அந்த பொண்ணு. நீ அவளை பார்த்து பயப்படல, உன்னை பார்த்து பயப்படுற. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நீ அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சடா. போச்சுடா, மறுபடியும் முதல்ல இருந்தா. டேய் டேய் என்னடா இது? காலங்காத்துல ஒரு வேலையே இல்லையா? டேய் நானாவது போன்ல தான் பாக்குறேன். நீ டெய்லி போய் என்ஜாய் பண்ணிட்டு வரல. உன்னை தான் கேட்டனா வேலைய பாறா. நீ திருப்பவே முடியாதுடா. டேய் டேய் ஏய் டிஸ்டர்ப் பண்ணாத, ஃபுல் மூட்ல இருக்கேன். சாரி சார். சார் 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 ப்ளீஸ் சார் 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 சார். டேய் செம்ம டோஸ் போல் இருக்கு. மூஞ்சியெல்லாம் தொங்கி போயிருச்சு. தேவையாது. அட நீ வேற. அந்த ஆள் இதுல இருக்க கிளிப்பிங்ஸ் எல்லாம் அவன் மொபைலுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்றான். நானே எவ்வளோ பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் நியூ அட்மிஷன் சார். லேட் அட்மிஷனா? அங்க போய் உட்காரு. இல்ல ஹாய் கார்த்திக். ஹலோ, உங்களேதான்.
என்னையா? என்ன கார்த்திக் தெரியாத மாதிரி பேசுறீங்க? ஐ எம் நாட் கார்த்திக், ஐ எம் சிவா. விளையாடாதீங்க கார்த்திக். நேத்து கூட என்ன கோயில டிராப் பண்ணீங்களே, நான் கூட மேரேஜ்னு சொல்லி சீட் பண்ணனே. ஹலோ, நீங்க வேற யாரோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. இல்ல நேத்து நீங்க ஹலோ, உங்க டைம் பாஸ்க்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன நந்தினி உங்களை தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க? ஓ, அவ பேர் நந்தினியா? அதுவே நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். வேற யாரையோ பார்த்து என்ன நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சிவா எங்க ஸ்டே பண்ண போறேன்? இனிமே தான் டிசைட் பண்ணணும். வேணா எங்க ரூமை ஷேர் பண்ணிக்கிறியா? ஓகே. ரூமை ஷேர் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்ல கண்ணா, ரெண்டையும் ஷேர் பண்ணும். நான் சொல்றேன். மச்சான் கேண்டீனுக்கு இப்படி போயிடலாமா? டேய் இதானே ஷார்ட் ரூட், இப்படி போலாங்கற? சக்தி இருக்காடா டேய். ஏய் சொல்றத நம்பலடி. போய் சொல்லதடி. இல்ல இல்ல. மாட்டியா? அந்த பொண்ணுங்க நின்னா உனக்கு என்னடா? அது ஒரு காமெடி மச்சான். நீ கொடுத்த லெட்டரை கீழே போடாம ஏன் உன் மூஞ்சில போட்டேன்னு தெரியுமா? டஸ்ட்பினுக்கும் உன்னோட மூஞ்சுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. போய் உன் மூஞ்சிய கண்ணாடியில பாரு. போ. மனசுக்குள்ள பெரிய ஹீரோ நினைப்பு. ஏய் வாடா போலாம். வேணாடா, அவ சரியான பஜாரி. எதுக்கு அவகிட்ட வம்பு? நான் பாத்துக்கிறேன்டா, நீ வா. அவ கிண்டல் பண்றதையா? வேணாடா விடாண்டா. டேய் வாடா. டேய் சரியான இம்சடா அவனுக்கு. இவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கா போல. நிச்சயமா இதானா அது? இதுதான். ஆளும் அவளும். உனக்கு வேற ஆளே கிடைக்கலடா. கிடைக்காம தான் இதை பண்ணேன். அட்டு ஃபிகர்ரா. தெரியுது என்ன பண்றது? பாக்குறதுக்கு ஒரு டைப்பா இருக்கா? ஆமாமா டைப்பா தான் இருக்கு. போய் இவளுக்கு போய் லவ் லெட்டர் கொடுத்துருக்கேன். தெரியாம கொடுத்துருக்கேன். நீயும் உன் டேஸ்டும். வா. சாரி மச்சான். டேய் பக்கத்துல பை மாட்டினுங்கிற அது எப்படி? டேய் திருந்தவே மாட்டியாடா? டேய் மார்ச்ல போனா அக்டோபர்ல எழுதுறது இல்லையா? அந்த மாதிரி தான்டா இதுவும். நான் என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? சும்மா ஒரு பேச்சுக்கு அசிங்கமா இருக்கீங்கன்னு சொன்னதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே. பாவங்க, அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பான். லவ் லெட்டர் கொடுக்கறது பசங்களோட உரிமைங்க. ஒரு பொண்ணுன்னு இருந்தா பையன் லெட்டர் கொடுக்க தான் செய்வான். உங்களுக்கு இங்க அப்ரோச் பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுங்க. பிடிக்கலையா ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு மூஞ்சியை பார்த்து கிண்டல் பண்ணி ஏன் ஹர்ட் பண்றீங்க? சாரிங்க. என்கிட்ட எங்க கேக்குறீங்க? அவங்க கிட்ட கேளுங்க. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. வாடி போலாம். உனக்கெல்லாம் பட்டாதான் புரியும். என்னடா மச்சான், ஓகேவா? சூப்பர்டா. போயிட்றா. டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. எப்படி சிரிச்சு என்ன வெறுப்பேத்துன? டேய் சூப்பர்டா. இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு ட்ரீட். ஓகேடா. குட் மார்னிங் டாடி. பிரஷ் பண்ணியா? நேத்தே பண்ணிட்டேனே. நீ திருந்தவே மாட்டியா? வசோ எத்தனை இடம் சொல்லிக்கிறேன் பிரஷ் பண்ணாம உனக்கு காஃபி கொடுக்காதுன்னு. அம்மாவே பிரஷ் பண்ணாம தான் காஃபி குடிக்கிறாங்க. உன் புள்ள உன்ன மாதிரி தானே இருப்பான். அவர் கிடக்குறாரு விடுறா. இவன் என்ன மார்க் வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு இதுல கையெழுத்து போட சொல்ற. நெக்ஸ்ட் டைம் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு தடவை இதான் சொல்லிட்டு இருக்கிற. அவன் எங்க திருந்த போறான்? ஹாய்ப்பா. வாடா. ஹாய்மா. என்னடா குண்டாயிட்ட? உன் சாப்பாடு சாப்பிடல. அத சொல்லல. என்ன இல்லாம ஃபேட் கொலஸ்ட்ரால் இல்லாம கேர் எடுத்து சமைக்கிறியா அத சொன்னேன். ஓகேவா? காஃபி சாப்பிடுறியா? இருமா பிரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறேன். பிரஷ் பண்ண போறான். என் புள்ள இல்ல. டைம் வேற ஆகிட்டே இருக்கு. என்ன பண்றது தெரியலையே. கூட சிக்கலையே நீ பார்த்து மாட்டின்தான். இதே பொழப்பா போச்சு. எங்க போங்க? பைக்ல அமெரிக்காவை போக முடியும், பக்கத்துல தான் போகணும். ஓசில லெஃப்ட் கேக்கல உனக்கு இவ்வளவு நக்கல். ஏறு. காமெடியா பேசி பழகிடுத்து. பக்கத்துலனா எங்க? நெற்குன்ற வரைக்கும் போகணும். இறங்க கீழே. இறங்க. நெற்குன்ற உனக்கு பக்கத்துலயா? வெளியூரியா அதெல்லாம்? பஸ் பிடிச்சு போ. ஆளும் சைஸும் முதல்ல. என்ன பண்றது? ஐயோ நாளை ஆகிட்டே இருக்கே. ஒரு பேக்கு மாட்டிக்கிட்டோம். ஆமா எங்க போனோம்? இறங்க. ஏன் இந்த ஜர்க்கு? ஒண்ணு இல்ல, வைஃப் நினைச்சுட்டேன். எதுக்கு தேவையில்லாம? கோடம்பாக்கம் வரைக்கும் போகணும். ஏறுங்க. உங்களை மாதிரி 4 பேர் நல்லவா இருக்கிறது தான் அப்பப்ப மழை பெய்யுறது. நல்லா பாரியா, வெயில் அடிக்குது. கண்டுபிடிச்சிடுறேன். யோ நீ சொன்ன கோடம்பாக்கம் வந்துருச்சியா? தெரியும் போங்க.
அம்மா இது வரைக்கும் ஆ. நானும் பல பேரோட லிஃப்ட் கேட்டு வந்திருக்கேன். சரி. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் கரெக்டா ஆபீஸ் முன்னாடி நிறுத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ். ஷேமமா இருங்க. வரட்டுமா? கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்க. டி நகர்ல ஏறின லிஃப்ட் கேட்டு அங்க இருந்து கோடம்பாக்கம், வடபழனி, சின்மயா நகர், இப்ப நெற்குடத்துல நிக்கிறியா? ரூட் சூப்பரா சொல்றேன். 15 கிலோமீட்டர் ஆச்சியா? ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா கூட 150 ரூபா ஏடியா? ஆட்டோல கூட இவ்வளவு மீட்டர் போட மாட்டா. நீங்க என்ன டூ வீலர்ல இவ்வளவு போடுறேன்? ஆமா, நீ என் மாமனா மச்சானா பாரு, உன்னை ஃப்ரீயா கொண்டு டிராப் பண்றதுக்கு. யோ, பெட்ரோல் விக்கிற விலைக்கு இந்த மாதிரி லிஃப்ட் கொடுத்து மீட்டர் போட்டு போயிட்டே இருக்கணியா? மரியாதை துட்டு அடியா? இந்த பார், ஆபீஸ் டைம் எவ்வளவு பீக்க வரா இருக்கு பாத்தியா? அங்க எனக்காக ஒரு அம்மா வெயிட்டிங். இருமா வரேன். யோ, துட்டு அடியா? பாருங்க, அழிச்சாட்டியும் பண்றேன். யார அழிச்சாட்டி மட்டும் வச்சான கொய்யால. பாருங்க, ஆட்டோலயே நான் ஓசில வர்றேன். களி முத்திடுத்து. களி முத்தலடா, உன் மூஞ்சி முத்திருச்சு. போடா, காசு வாங்கிட்டீங்களே, அப்புறம் என்ன பேச? இன்னும் உனக்கு காணோம். அவசரத்தை ஏய், புரிஞ்சுக்க வலிக்க சிக்கிற போற டயர்ல. ஏப்பா அவ்வளவு லேட்டா வர? வர வழியில 3 மீட்டர் போட்டு வரேன், அதான் லேட்டு. ஐயா, அப்ப எனக்கு ட்ரீட் தான். யோ, இன்னும் நீ திருந்தவே இல்லையா? இந்தாயா, கடை துறையா? வழக்கமா உள்ளதுதான். Treat, அதுக்கு treat. போய் பிடிக்க வச்சுக்கிறேன். டேமே. யோ, சின்ன வயசுல நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தயா? நீ என்னடா வரவங்க போறதுலாம் ட்ரீட்னு கேட்டு கடை என்கிட்ட வித்தது இல்லாம என்கிட்ட அஸ்டண்டா சேர்ந்து இன்னும் திருந்தாம இருக்கியா? ஆமால. யோ, இப்பயாவது உனக்கு புத்தி வந்துச்சையா? ஏன்பா, ஆ? கடையை வைக்கும் போது நீ ஃபுல்லா ஏசி பார்க்கு கூட்டி போயிட்டு இருந்த. ஆ. அதுக்கப்புறம் வெறும் பார்க்கு தான் கூட்டி போறேன். எப்ப ஏசி பார்க் கூட்டி போவ? ஏயா குடி குடின்ட்டு போய் ஸ்பான் அடியா போயா? தெரிஞ்சா எடுக்க மாட்டேன். எது? யோ, போய் அடியா. வாட்டர் தெரிஞ்சு ஸ்பான் எடுத்து தெரியல, மூஞ்ச மோர கட்டி. ஒரு டீ சொல்லிக்கவா? யோ, இன்னும் ஒரு நெட் கூட கழட்டல, அதுவே ஒரு டீயா? கழட்டுங்க. அதான் கழட்டியாச்சுல, இப்ப டீ சொல்லிக்கவா? என்ன நக்கல் பண்ணியா நீ? ஏய் பாலாஜி, வாங்க சார், என்ன வண்டி சர்வீஸா? சிவாடா. சிவாவா? அப்படின்னு புது மாடல் பைக்காப்பா? ஏண்டா 10th வரைக்கும் ஒண்ணா படிச்சோமே, மறந்துட்டியா? ஏப்பா நீ படிச்ச? ஆய முடியா? ஆமா, மறந்தே போயிட்டேன். டேய், நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். ஏப்பா வந்தா இப்ப டீ சொல்லிக்கவா? சொல்லி தொலை. ஏய், 2 சாதா ஒரு ஸ்பெஷல். ஸ்பெஷல் டீயா? எனக்கு தானே? கணக்கு. இருமுண்டா, நான் வச்சுக்கிறேன். நீ வாடா, உக்கார. அப்படி சாருக்கு ஓட்ட பார்த்து உட்கார். நான் என்னங்க டீ ஸ்பெஷல் அவருக்குண்ணே. காசு கொடுங்க, நானு சாருக்கு ஸ்பெஷலா? ரொம்ப நக்கல்றா உனக்கு. இந்தாடா போ. டீ ரொம்ப நல்லா இருக்காதுடா, பார்த்து குடி. சரி சரி. ஏய், இந்த பிசினஸ் நான் டெவலப் பண்ணதுக்குள்ள ஏய், என்னடா அந்த பொண்ணு உன்னை பார்த்துட்டே போகுது? அப்படி போகும்போது பார்த்தா, இப்படி போகும்போது பார்த்துட்டே போறா. விட்றா, பொண்ணுங்கனாலே வெறுப்பா இருக்கு. என்ன லவ் ஃபெயிலியரா? சரக்குக்கு ஒரு மேட்ரு சிக்கிக்கிச்சு. இன்னைக்கு ட்ரீட் கன்ஃபார்ம். லவ் தான். காலேஜ் மேட்ரா. பொண்ணாவ. டேய், என்னடா ஆச்சு? எந்த பொண்ணு கல்யாணத்துல நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணமோ அதே பொண்ணால தான் எங்க லவ்லையும் ப்ராப்ளம் வந்துச்சு. காலேஜ்ல எங்களை மீட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. ஃபைனல் இயர்ல தான் பிரச்சனை ஆரம்பிச்சது.